கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை 50 உயர்ந்திருக்கு. கள்ளச்சாராயம் நம்ம இதை கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது சொல்லவே கூடாது. ஏன்னா எல்லா செய்தி நிறுவனங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அதை விஷச்சாராயம்னு சொல்லுவாங்க. கள்ளத்தனமா விற்றால்தான் அது கள்ளச்சாராயம். இது முழுக்க முழுக்க அரசினுடைய ஒரு அனுமதி பெற்று, காவல்துறையினுடைய ஒரு அனுமதி பெற்று விற்ற மாதிரியாக இந்த ஒரு விஷயம் தெரியுது. நாங்க நேரடியாக களத்துக்கு போயிருந்தேன். இந்த களத்துல எங்களுக்கு உண்மையிலேயே கண் கலங்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்தது. 2 வீட்டுக்கு ஒரு வீடு சாமியானா பந்தால் போட்டு அந்த வீட்டுல இறந்தவர்களுடைய உடலை வைத்து ரொம்ப மோசமா இருந்தது. அந்த ஒரு இடத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கள்ளச்சாராயம் சரிப்பா ஏதோ ஒரு மலைவாழ் கிராமத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்திலேயோ அங்க காட்சி அவங்க வித்து அதன் மூலியமாக எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செய்தி. கள்ளக்குறிச்சி ஹார்ட் ஆஃப் தி சிட்டில பஸ் ஸ்டாண்டுக்கு நேரடியாக பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீதி அந்த கருமாபுரம் அப்படிங்கிற இடம். அது மட்டும் கிடையாது, காவல்துறை அலுவலகமாக காவல் நிலையத்திலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 இருந்து 150 மீட்டர், ஹைகோர்ட்ல இருந்து குறைஞ்சதுல இருந்து ஒரு 100 இருந்து 150 மீட்டர் பக்கத்திலேயே மகளிர் காவல் நிலையம் இருக்கு. அங்க இருந்து ஒரு 200 மீட்டர். இவ்வளவு பக்கத்துல 600 பாக்கெட் சரக்கு அந்த கள்ளச்சாராயத்தை அவங்க வித்திருக்காங்க. 600 பாக்கெட் வாங்கக்கூடிய அளவுக்கு அங்க இத்தனை பேர் குடிச்சிருக்காங்க. இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல சாராயம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. பக்கத்திலே இருக்க காவல்துறைக்கு இங்க சாராயம் விற்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெகுலரா வாங்குற இடம் மாதிரிதான் இவர்கள் எல்லாருமே போய் ஒரே நேரத்துல வாங்கியிருக்காங்க அப்படின்னாவே அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரெகுலராக விற்கக்கூடிய இடத்துல இருந்துதான் இவர்கள் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. இதுல முக்கியமாக அவர்கள் தூக்கி போட்டிருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மதுவிலக்கு பிரிவு அங்க இருக்கக்கூடிய எஸ்பியை மாத்திருக்காங்க, கலெக்டரை மாத்திருக்காங்க. மதுவிலக்கு பிரிவு கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை அங்க அந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி அந்த போலீஸ்ல இருப்பாங்கல்ல, அவர்களை கூண்டோடு மாற்றம் மட்டும் கிடையாது, அவர்களை முதலடியாக சஸ்பெண்ட் செய்யணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்த ஒரு இடம். இது 50 பேரை காவு வாங்கி இருக்கிறதோட நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது. ஏன்னா நாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போய் அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு அங்க இருக்க டாக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இப்ப மெத்தனால் குடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எத்தனால் கொடுப்பாங்க. அது மூலமாக இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு டியூப் வழியா ஆக்சிஜனை இன்னொரு டியூப் வழியா அது எடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லங்ஸ் டோட்டலா டேமேஜா இருக்கு. ஸோ இந்த டியூப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ பலி எண்ணிக்கை எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறது நம்மளால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. நிறைய வீடுகள் நாங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேருமே குடிச்சு இறந்திருக்காங்க. அந்த குழந்தைகள் 3 பேர் இருந்தாங்க அந்த வீட்டுல. 3 பேருமே இப்போ கேட்பாரற்று கிடக்குறாங்க. ஒரு புறம் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இந்த நிவாரண உதவியை கூட நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. எங்களை பொறுத்தவரை கூட அவர்களுக்கு ஒரு நிவாரண உதவி இது அவங்களுக்கு நிவாரண உதவியா இல்ல அடுத்து குடிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு ஊக்கத்தொகையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கூட நிறைய மீம்ஸ் வரதை கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு கூட சட்டப்பேரவையில முதலமைச்சர் பேசும்போது அந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய், அதாவது தந்தை தாய் 2யுமே இழந்த அந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை வைக்கப்படும். அதே மாதிரி ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு 3 லட்சம் ரூபாய் வைப்பு தொகையும் 18 வயது வரை 5000 ரூபாய் மாசம் மாசம் அவங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் ஸ்கூலிங்ஸ்க்கு ஃபுல்லாவே ஃப்ரீ. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி, அதுவும் கூட திரு உதயநிதி ஸ்டாலின் வராரு அப்படிங்கிறதுக்காக வீட்டுல பாடியை வச்சுட்டு எல்லாரும் இங்க ஒரு டென்ட்ல உட்கார்ந்து அந்த 10 லட்சம் ரூபாய் வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் அவர்களை அசிங்கப்படுத்துவது. ஏன்னா குடித்து இறந்தவர்கள் மீது தவறு இருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா இவங்க சாராயம் விற்கிறாங்க, போய் குடிச்சாங்க, இறந்தாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிலைமை நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு கூட சட்டப்பேரவையில இது சம்பந்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கூண்டோட வெளியேற்றிட்டாங்க. ஆர்பி உதயகுமார்லாம் வெளியே தூக்கிட்டு போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது போக பாஜக சார்பாக நேற்று எல்லாருமே போய் திரு அண்ணாமலை அவர்கள் எல்லா வீட்டுக்கும் 1 லட்சம் ரூபாய் உதவி கொடுத்துருக்காரு. இது ஓகே, இது நாங்க பேசிக்கா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நேத்து அவர்கள் இறுதி சடங்குக்கு கூட செலவுக்கு உண்டான அந்த பணங்களை கொடுப்பதற்கு அந்த ஒரு 1 லட்சம் ரூபாய்ங்கிறது ஒரு பிக்சட் அமௌண்ட், ஓகே அக்செப்டபிள். 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வீட்டுல இப்பெல்லாம் எப்படி பேச ஆரம்பிப்பாங்க நிறைய இடத்துல அப்படின்னா, ஏதோ ஒரு சாவரம் இதுல போய் சாவலாம், 10 லட்சம் ரூபாய் சும்மாதான் நடக்காது, இவெல்லாம் போய் சாவலாம், இந்த மாதிரி எல்லாம் கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஊக்கப்படுத்துறாங்களோ, குடிப்பவர்களை ஊக்கப்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்மையிலே எழுது. இது சம்பந்தமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு சீமான் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நிறைய பேர் இதுக்கு உண்டான கண்டனம் என்னதான் கண்டனம் தெரிவிச்சாலும் இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு
அரசு இயந்திரம் வந்து முழுமையாக செயலற்று போய் கிடக்கிறதான் இந்த விஷயம் வந்து உண்மையிலே காட்டுது. நீங்க என்னதான் ஒரு தியரிய ஒரு முன்னாடி ஒரு கான்ஸ்பரன்சியை முன்னாடி வச்சா கூட நிறைய பேருக்கு மேல பழி தூக்கி போடலாம். திரு ஏவா வேலு அவர்கள்லாம் வந்து நேரடியாக போலீஸ் மேல பழி தூக்கி போயிட்டாரு. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க போலீஸினுடைய ஃபெயிலியர். போலீஸ் மந்திரியே உங்களுடைய முதலமைச்சர் தான் அப்படிங்கறது வந்து திரு ஏவா வேலு அவர்கள் வந்து மறந்துட்டாரா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி அந்த துறையினுடைய அமைச்சர், ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பழைய எம்ஜிஆர் காலத்துல இருந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சர். அவருக்கு பேரே மதுவிலக்குத்துறை அமைச்சர் தான். ஆனா அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா வருஷம் வருஷம் டாஸ்மாகினுடைய வருமானத்தை கூட்டுவது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருந்திருக்கிறது. அவர் கேட்கும் போது கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய பேட்டி கூட ஃபேமஸ் ஆச்சு. காலையில குடிக்கிறவங்களை தயவு செஞ்சு குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க, அவர்கள் எல்லாம் வந்து அந்த வேலை அலுப்புக்காக அவர்கள் குடிக்கிறார்கள், குடிப்போனே எப்பயுமே குடிகாரன் அப்படின்னு சொல்லுவதுதான் ஆரம்ப காலத்துல இருந்து பழக்கம். இதுல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு காலத்துல வந்து இந்த குடியினுடைய பழக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது கூட ஊருக்கு ஒரு 10 பேர் குடிப்பான், 20 பேர் குடிப்பான். இன்னைக்கு ஊருக்கு 10 பேர் 20 பேர் குடிக்காம இருந்தான் அப்படின்னா அவனை வந்து தனியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தை வந்து இந்த ஒரு திராவிட மாடல் அரசு வந்து மாற்றி வைத்திருக்கிறார்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு உண்மையிலே நேற்று போகும்போது நமக்கு உண்மையிலே தெரிஞ்சுது. இதனை பற்றி எந்த ஒரு விஷயமே தெரியாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணி இருக்கலாம், குடிச்சுதானே சாவறான், அப்படிதான். அந்த குடும்பங்களுடைய நிலைமையை நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அந்த வீதியில அந்த கருமாபுரம் அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சாக்கடல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தினசரி கூலி வேலைகள், அதே மாதிரி மதம் ஜாதி எல்லாம் பிரிச்சு பாக்குறோம்ல. ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல குடிச்சு இறந்திருக்காரு, கிறிஸ்டியன் குடிச்சு இறந்திருக்காரு. இந்த இடத்துல மதமும் யாரும் பிரிச்சு பார்க்கல. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே முழுக்க முழுக்க ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் சொல்லணும். யார் தான் எது வேணாலும் நீங்க பழிய தூக்கி போடலாம், சிபிசிஐடி விசாரணை வைக்கலாம், எங்க இருந்து சரக்கு வந்தது, என்ன வந்தது, அதெல்லாம் இந்த விஷயங்களெல்லாம் நீங்க எப்போ பண்ணிருக்கணும் அப்படின்னா சாராயம் விற்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்க வந்து இந்த விஷயங்களை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் நீங்க வந்து ஒரு பாராட்டுற ஒரு இந்த அதுக்கு தகுதியான ஒரு அரசாக வந்து மக்களால நீங்க மகிழ்விக்கப்படுவீர்கள். ஆனா உங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரக்கு விற்கிறாங்க அப்படின்னா அவர்களிடம் கமிஷன் வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடத்தி இன்னைக்கு கூண்டோடு அந்த காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் செய்து கடைசியா பலிக்கடா யாரா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோ காவல் அதிகாரிகளோ தான் அங்க இருக்கக்கூடிய அவங்களதான் பலிக்கடா ஆயிட்டாங்க. அரசு அதிகாரிகள் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க, இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே உண்மையிலே தப்பிச்சிட்டாங்க. இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்க தான் இதுக்கு அமைச்சர், ஆனா இவங்க எல்லாம் எங்களை மீறி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் உங்களை மீறி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த அமைச்சர் அப்படிங்கிற பதவியே உண்மையிலேயே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா காவல்துறை வந்து உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்கள்கிட்ட இருக்கு. எல்லாருமே என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த துறையினுடைய அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஏவா வேலு அவர்கள் பேசும்போது காவல்துறை நேரடியா தாக்கி பேசினாரு. சோ அதன் மூலியமாக என்ன தெரியுதுன்னா காவல்துறையினுடைய அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்மையிலே ரிசைன் பண்ணிட்டு அவரால் போய் பார்க்கவும் முடியல, போய் அங்க இறந்தவர்களை இப்ப பார்க்க முடியல, உடம்பு ஒத்துழைக்கல. உதயநிதி ஸ்டாலின் தான் அவர்கள் வந்து போய் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காரு. பேசாம நீங்க ரிசைன் பண்ணிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க முதலமைச்சர் ஆகிட்டு டைரக்டா நீங்க எது ஒரு இடமா அந்த வாரிசு அரசியல கொண்டு வரீங்க, டைரக்டா நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக அறிவித்து விட்டு தமிழகத்தை மீண்டும் 2 வருடங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வந்து நீங்க உண்மையிலே சீரும் சிறப்பமாக நடத்துங்க. இதற்கு மேலுமாக இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு 22 பேரை காவு வாங்கிய கள்ளச்சாராய வழக்கும் இதே மாதிரி இருந்தது. அதுல இருந்து கூட இந்த தமிழக அரசு பாடம் கத்துக்காம திரும்பவும் கள்ளக்குறிச்சியில இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க. இதற்கு மேலும் இது தொடருமா அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு தான் முடிவு செய்யணும். மக்கள் எல்லாருமே 40க்கு 40 இடம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் 50 கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல எத்தனை கொடுக்க போறீங்க அப்படிங்கிறதையும் காலம் தான் பதில் சொல்லணும். இதற்கு மேலும் இது தொடரக்கூடாது. கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது, டாஸ்மாக் அதையும் வந்து அவர்கள் முழுமையாக மூடணும். வேணா இது திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல கள்ளுக்கடை திறப்பது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கணும். ஆனா அதே நேரத்துல வந்து உங்களுக்கு வருமானம் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அது கடைசி வரைக்குமே அவர்கள் வந்து அந்த கள்ளுக்கடைங்கிற அந்த விஷயம் பக்கம் போக மாட்டாங்க, டாஸ்மாக் பக்கம் தான் நிற்பாங்க. ஆனா இதற்கு கூடிய சீக்கிரம் ஒரு நிரந்தர தீர்வுக்கு வந்து தமிழக அரசு மட்டும் கிடையாது, இந்திய அரசும் இதுல தலையிட்டு நிரந்தர தீர்வு இந்த கள்ளச்சாராயங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு மேன்மையான ஒரு கோரிக்கையாக இருக்கு. செவி கொடுப்பார்கள்னு நம்புறோம்.